السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்த இந்த உலகத்திலே நாம் அனைவரும் வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடியவர்களை முஸ்லீம்களாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த உலகத்தின் மீதான ஆசையை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்கிறார். மரணத்தை மறந்து இந்த உலகத்தின் மீதான மோகத்திலே போய் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தை நிரந்தரமான உலகமாக படைக்கிறார். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு பயணிகள் போலதான் இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் ஒரு பயணிகள் போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் என்ன எடுத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த உலகம் தான் நிரந்தரமான உலகம். இந்த உலகத்தை தவிர உலகம் கிடையாது. இந்த உலகத்தை தவிர எந்த உலகமே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். இந்த உலகம் தான் மிகவும் நன்றாக இருக்கும். இந்த உலகத்தை உலகம் கிடையாது என்பதாக, மரணம் நம்மளுக்கு வராது என்பதாக மரணத்தை மறந்து இந்த உலகத்தின் மீது ஆசையிலே முடிவு கொண்டிருக்கிறார். என்பவர்களே, இன்றைக்கு ஒரு அடியாக ஒரு மனிதன் காலில் எழுந்தவுடன் என்ன நினைப்பார்? காலில் எழுந்தவுடனே அல்லாஹ் நினைக்கிறார்கள். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆ நினைக்கிறார்கள். காலில் எழுந்தவுடன் முதலிலே மொபைல் போனை எடுத்து டைம் பார்க்கணும். டைம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் டைம் நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கும் என்பதாக தூங்கிறது. தொழுகை முடிஞ்சிடும். அன்பானவர்களே, தொழுகையின் மீது அலட்சியமாக இருக்கிறார்கள். ஒரு சாதாரண தூக்கத்தின் காரணமாக தொழுகை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் கட்டிக்கிறோம், பெரிய பெரிய நிலங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி யோசிக்கிறோம். அப்படி அடுத்து என்ன செய்யலாம் என்பதாக யோசிக்கிறோம். இந்த உலகத்தில் அடுத்ததாக நாம் என்ன நிலைகள் செய்யலாம் என்பதாக யோசிக்கிறோம். ஆனால் நான் இன்று இரவு மரணித்தால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்பதாக யோசிச்சிருக்கிறோம். இந்த இரவு நம்முடைய மரணம் நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய நிலைமை என்ன என்று நாம் யோசிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நம்முடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் வறுமையை பற்றியான எந்த சிந்தனையும் மனதிற்கு மத்தியிலே கிடையாது. மரணத்தை மறந்து உலகத்துடைய ஆசையை விழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மனிதர்களும். அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் சொல்கிறான், அல்லதே ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவஹும். இந்த உலகத்திலே எவர்கள் நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் படைத்தோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் பேசுகிறார். ஆனால் இன்றைக்கு மரணம்னா என்ன என்று கேட்கிறார் சன்னியாசிகள். கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் மரணம்னா என்ன என்று கேட்கிறார். எங்களுக்கு மரணமே கிடையாது, எங்களுக்கு இதான் சொர்க்கம், இந்த உலகம் தான் சொர்க்கம், இந்த உலகத்தில் நாங்கள் ஆசைப்பட்டது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கடவுள் யாருமே இல்லை என்பதாக பெருமை எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களை விட்டுவிட்டு முஸ்லிம்கள் அதிகமாக என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள்? இதான் நிரந்தரமான உலகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு வருஷத்திலே பேசும்போது வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலகத்தினுடைய ஆசை என்பது ஒரு அற்பமான ஆசை தான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் பேசுகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசை தான் சிறப்பான ஆசை, இந்த உலகத்தினுடைய மோகம் தான் சிறப்பான மோகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். எங்களுக்கு மரணமே வராது என்பதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். மரணத்தை மறந்து உலகத்தினுடைய ஆசையை மூழ்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவனை மரணத்தை
ஒருபோதும் அடையாமல் இருக்கிறார். அதான் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுமத்தி தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதத்தில் பேசுகிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, அன்றைய காலகட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் உலகத்தின் மீது ஆசையை பெருமெடுத்துக் கொண்டவர்கள் எல்லாம் மண்ணோர் மண்ணாக போய்விட்டார்கள். அல்லாஹ் அவர்களை மண்ணோர் மண்ணாக ஆக்கிவிட்டார். மூசா காரணங்களுடைய காலகட்டத்திலே அவங்க இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்தில் ஒருவர் பெருமெடுத்துக் கொண்டிருந்தார். கடுமையான பெருமை. அல்லாஹ் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தான், வாழ்வாதாரத்தை கொடுத்தான், பெரிய பெரிய செல்வங்களை எல்லாம் கொடுத்தான். ஆனால் அதை வைத்துக் கொண்டு மக்களுக்கு மத்தியில் அவன் பண்ண அட்டகாசம் இருக்கிறது. மக்கள் எல்லாம் அவனை நினைத்தார்கள், நான் காரணை போல் ஆகிவிடக்கூடாது என்றார். காரணை போல் அல்லாஹ் என்னை ஆக்கிவிட மாட்டான் என்பதாக மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார். ஆனால் அல்லாஹ் காரணத்தில் மக்கள் சொன்னார்கள், காரணே நீ உன்னுடைய கடமையை செய், செல்வத்தை வைத்து பெருமெடுத்துக் கொண்டிருக்காது, நீ உனக்கு செலவழிக்க வேண்டியது நீ செய், ஜக்காத்தை கொடு என்பதாக மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவன் காரணம் சொன்னது என்ன தெரியுமா? இது என்னுடைய அறிவால் வந்தது, இது என்னுடைய அறிவால் வந்த செல்வம் என்பதாக பெருமெடுத்தார். அப்பொழுது மக்கள் எல்லாம் காரணை பார்த்து, நானும் காரணை கொண்டு ஆகிக்கூடாதா, எனக்கும் காரணை கொண்டு அதிகமான செல்வம் எனக்கு வரக்கூடாது என்பதாக மக்கள் தங்களுடைய மனதுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார். அவன் காரணம் ஒரு பக்கம் பெருமெடுத்துக் கொண்டிருந்தான். ஒரேடியாக காரணை ஒட்டுமொத்தமாக காரணை செல்வங்களையும் காரணை மொத்தமாக அல்லாஹ் அழித்துவிட்டார், மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டார். இப்படி ஒவ்வொருடைய நிலைமையை பார்க்கணும்னு சொன்னால் உலகத்தின் மீது ஆசை கொண்டவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக போய்விட்டார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருவரும் உலகத்தின் மீது ஆசை கொண்டிருக்கிறார். ஆனால் உலகத்தின் மீது ஆசை கொண்டதெல்லாம் ஒரு கட்டமாய் தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளவுக்கு அதிகமாக உலகத்தின் மீது ஆசை வைக்காதீர்கள் சொல்லியிருக்கிறார். உமர் அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் காலில் இருந்தால் மாலையில் மரணத்தை இடலாம் என்பதாக நினைக்காதீர்கள். காலில் இருந்தால் அல்லாஹ் எப்பொழுது என்றாலும் மன்னிப்பு செய்திருவார். இன்றைக்கு ஆசை அதிகமாக ஆசைப்படுகிறார்கள். நான் 100 வயசு வரைக்கும் மரணிக்க கூடாது, 100 வயசு வரைக்கும் வாழணும், நான் 150 வயசு வரைக்கும் வாழணும் என்பதாக அவர்களுடைய மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலைமையிலும் நம்மளுக்கு மரணம் வரலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய மரணம் எப்பொழுது நிகழும் என்பதாக அவனுக்கு ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதிகமானவர்கள் நான் 100 வயசு வரைக்கும் வாழும் என்பதாக பிறரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிலைமையை சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்றைய தினம் நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் மரணித்து விட்டால் அல்லாஹ்விடத்தில் நிலைமை என்ன, இன்றைய தினம் கடைசி தொழுகை நான் தொழுதிருக்கிறேன், நான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இன்றைக்கு மறுமைக்காக நான் என்ன நற்செயல்கள் செய்தேன், அந்த கபருடைய வாழ்க்கையிலே எனக்கு ஒளி தரக்கூடிய நற்செயல்கள் என்ன இருக்கிறது என்பதாக ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு நாளும் மரணத்தை மறக்காமல் ஒவ்வொரு நாள் மரணத்தை நீக்கக்கூடியவர்களாகவும் அதிகமாக அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்தின் மீதான ஆசையை விட்டு விலகி இருப்பவர்களாகவும் உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்